அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் வாழ்வின் இரண்டாவது முறை மார்க்கப்பணியின் தொடர்புக்காக இல்லாமல் மனவழிகளோடு நடக்கின்ற குழப்பங்களை மனதில் கொண்டு என்னை சுற்றியிருக்கின்ற விமர்சனங்களுக்கு பொதுவழியில் நான் பதில் கூற கடமை இருப்பதை உணர்ந்து இந்த பதிவை இறைவனை சாட்சியாக கொண்டு வெளியிடுகின்றேன். இறை பயத்தை மனதில் கொண்டு பொறுப்புகளோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் நடக்கின்ற அனைத்தையும் கையாள என் மார்க்கம் காட்டியிருக்கும் வழிகாட்டுதலை எண்ணியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாவற்றுக்கும் முன்னதாக நான் ஒரு சாதாரண மனிதன். எப்படி இறை சோதனைகள் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதோ அது போன்று சோதனையிலிருந்து நானும் விதிவிலக்கானவன் இல்லை. ஆம், என் இறைவனால் நான் சோதிக்கப்படுகின்றேன். அதுவும் மனித சதிகளைக் கொண்டும் நட்பின் துரோகங்களைக் கொண்டும் அவதூறுகளைக் கொண்டும் அவமானங்களைக் கொண்டும் மிரட்டல் எச்சரிக்கைகளைக் கொண்டும் இன்னும் பலவாறாக நான் என் இறைவனால் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த அனைத்து சோதனைகளும் என் இறைவன் புறத்திலிருந்துதான் வருகின்றது என்ற ஆழமான நம்பிக்கையை மனதில் கொண்டு எல்லா சோதனைகளிலிருந்தும் நேர்மையோடும் நீதியோடும் பொறுமையோடும் இறை பயத்தோடும் அதை கடக்க ஒவ்வொரு நாளின் விடியலை எதிர்பார்த்தவனாகத்தான் என் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றேன். நான் இங்கு உரை நிகர்த்த வரவில்லை. நடக்கின்ற குழப்பங்களுக்கு 3 கேள்விகளாக என் தரப்பிலிருந்து பிரித்து கேள்விகளையும் பதில்களையும் முன்வைக்கின்றேன். அழைப்பு பணியில் என் மேல் வைக்கப்படும் விமர்சனங்களுக்கும் அவதூறுகளுக்கும் எனது பதில்கள் எது? என் மார்க்கத்தின் அழைப்பு பணி 2014ஆம் ஆண்டு முதல் இன்று வரை இறைவன் எனக்கு கொடுத்த மார்க்கத்தின் கல்வியை நான் என்னை மாற்றிக்கொள்ள, மறுமையின் விதைகளை நான் அறுவடை செய்ய இறைவனுக்காக மட்டும் நான் அமைத்து கொண்ட பாதை இது. அழைப்பு பணி இடமல்லாது பொதுவெளியில் எதை கொண்டும் நான் மக்களுக்கு முன்னால் வந்ததில்லை. மார்க்க நிகழ்ச்சிகளுக்காக இல்லாமல் வேறெங்கிலும் நான் பொதுவெளியில் கலந்து கொண்டதும் இல்லை. இதுவரை நான் ஏதாவது ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்காக, கொடிக்காக, தனிப்பட்ட கொள்கைகளுக்காக இந்த அழைப்பு பணியில் செயல்பட்டிருக்கின்றேனா? ஏதாவது பொருளாதார உதவிக்காக, பணத்தை தர்மத்தை வசூல் செய்வதற்காக ஏதாவது மேடையில் ஏறி அழைப்பு கொடுத்திருக்கின்றேனா? ஏதாவது நிகழ்ச்சிக்கு சென்று பணம் கேட்டு பொருளாதார உதவி கேட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் முறையிட்டிருக்கின்றேனா? இறை உதவியால் 500 மேடைகளுக்கு மேல் இறை மார்க்கத்தை முழங்கிய நான் எங்காவது பணம் பெற்று அழைப்பு பணி செய்திருக்கின்றேனா? வாகன செலவு, தங்கும் செலவு என்று எதற்காவது யாரிடமாவது பணம் பெற்றிருக்கின்றேனா? அழைப்பு பணியின் வீடியோக்களை யூடியூப் சோஷியல் மீடியாக்களில் பதிவு செய்து அதன் மூலமாக ₹1 நான் பெற்றிருப்பேனா? என் அழைப்பு பணியில் இதுவரையிலும் எல்லா செலவுகளையும் இறைவன் எனக்கு வழங்கிய பொருளாதாரத்திலிருந்து மறுமையின் நலனை நாடி மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என் இளமையை, என் நேரங்களை, என் பொருளாதாரத்தை இறைவன் ஒருவனுக்காக செலவு செய்தவன் நான். அதை என் இறைவன் நன்கறிந்தவன். இதை அறிந்திருந்தும் அழைப்பு பணியை வைத்து பணம் சம்பாதிப்பவன், அழைப்பு பணியின் முகத்தை வைத்து பணத்தை பெற்று வியாபாரம் செய்பவன் என்று எவரேனும் கூறினால் இறைவனின் நீதிமன்றத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்கள் நாவுகள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் நாளை பயந்து கொள்ளுங்கள். இந்த விமர்சனத்தை 12 ஆண்டுகள் நான் எதிர்கொள்கிறேன். அன்றும் எனக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, இன்றும் எனக்கு கொடுக்கப்படுகின்ற ஓர் எச்சரிக்கை: அழைப்பு பணியை விடு. உனக்கெல்லாம் அதற்கு என்ன தகுதி இருக்கிறது? உன்னை எதிர்ப்பதை, விமர்சிப்பதை அப்போதுதான் நாங்கள் நிறுத்துவோம். உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதை விடுவோம் என்பதுதான் இத்தனை ஆண்டுகளில் நான் பெற்ற எதிர்ப்பின் வார்த்தைகள். எத்தனை பொறாமைகள், எத்தனை காழ்ப்புணர்ச்சிகள்! இறைமுகத்தை நாடி நான் செய்யப்பட வேண்டிய இந்த பணியில் எத்தனை எதிர்ப்புகளையும் மனித துரோகங்களையும் நான் கண்டிருக்கின்றேன். எத்தனை நாடுகளில் என்னை முடக்கினார்கள், எத்தனை மேடைகளில் என்னை தடுத்தார்கள். அழைப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய சிலர் அவரவர்களின் வன்மங்களை என் மீது கொட்டி தீர்த்து என் தனி பொது வாழ்க்கையை எச்சரித்து விமர்சித்திருக்கின்றார்கள். நான் தீவிரவாதத்தை தூண்டுகிறேன் என்று என்னை விசாரித்து சிறையில் அடையுங்கள் என்று என் சமூகத்தின் தலைவர்களே என்னை பல நாடுகளில் காட்டிக் கொடுத்த நிகழ்வுகளையெல்லாம் என் கண்களால் கண்டிருக்கின்றேன். என்ன செய்துவிட்டேன் நான்? சிறு வயதில் அழைப்பு பணிக்கு வந்தது தவறா? கட்டுக்கதைகளை கூறாமல் நேரான பாதையில் இறை உதவியால் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்களிடம் சென்றடைந்தது தவறா? எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்காகவும் கொடிக்காகவும் உழைக்காதது தவறா? சமூகத்தின் தலைவர்கள் இயக்கங்கள் என்ற பெயரில் மக்களை போராட வைத்து தங்களுடைய சுயநலனுக்காக மக்களின் பொருளாதாரத்தை பயன்படுத்துவதை கேள்வி கேட்டது தவறா? இயக்கம் நடத்தி பொருளாதார வசூல் வேட்டை செய்தேனா?
சதக்கா ஜக்காத் என்ற பெயரில் மக்களின் பணத்தை சுயநலனுக்காக கணக்கின்றி பல இயக்கங்களைப் போல் இறைவன் பாதுகாத்தவர்களை தவிர நான் பயன்படுத்தியிருக்கின்றேனா? எனக்கென்று ஒரு குழு உண்டா, இயக்கம் உண்டா, அமைப்பு உண்டா? 13 ஆண்டுகள் இறைவனை தவிர யாரை நாடி நின்றிருக்கின்றேன்? இத்தனை ஆண்டுகள் இந்த சமூகத்திற்காக, அதன் நேர்வழிக்காக என் சிறு குரலின் அழைப்பை தவிர நான் செய்த செயல் என்ன? இந்த அழைப்பு பணியின் பாதையில் எத்தனை மிரட்டல்கள், சதிகள்! இதுவரை எங்காவது, எந்த மேடையிலாவது யாரின் கண்ணியத்தையாவது குறைத்து பேசி இருக்கின்றேனா? எந்த இயக்கத்தையாவது தனிப்பட்ட முறையில் சாடி இருக்கின்றேனா? யாரின் புகழுக்காகவோ இகழுக்காகவோ உழைத்திருக்கின்றேனா? எங்காவது மார்க்க மேடைகளை என் சுயநலனுக்காக பயன்படுத்தியிருக்கின்றேனா? இப்படி இறைவனுக்காக, இறைவனுடைய முகத்தை நாடி செயல்பட்ட எனக்கு ஏன் இத்தனை விமர்சனங்கள் இந்த அழைப்பு பணியில் மட்டும்? இது என் இறைவனால் வழங்கப்பட்ட பாதை. இதில் மிரட்டல், அவதூறுகள், எச்சரிக்கைகள் எதை கொண்டும் என்னை தடுத்து விடலாம் என்று யாராவது நினைத்தால், என் இறைவன் என்னோடு இருக்கும் வரை, என் உயிர் என்னோடு இருக்கும் வரை அது நடக்காது. எவரும் என்னை தடுத்து விடவும் முடியாது. என் இறைவனுக்காக இந்த குரல் என் இறுதி மூச்சு வரை ஒலித்து கொண்டே இருக்கும். என் இறைவன் அதற்கு துணை நிற்பான். இதில் புகழ், கண்ணியம், அங்கீகாரம், மக்கள் கூட்டம், மக்களின் ஈர்ப்பு, மக்களுடைய எதிர்ப்பு, பொருளாதாரம் என எதுவும் எனக்கு தேவையில்லை, என் இறைவனின் அங்கீகாரத்தை தவிர. இரண்டாவது என் மீது வீசப்படும் விமர்சனம் என் தனிப்பட்ட குடும்ப வாழ்வை பற்றி. குடும்ப வாழ்க்கை என்பது பொதுவெளியில் பேசப்பட வேண்டிய அம்சமில்லை. நியாயங்களை மக்களிடம் முன்வைத்து கேட்பதற்கு இது ஒரு சமூக பிரச்சனையும் இல்லை. நாகரிகமற்று மற்றவர்களின் குடும்ப வாழ்க்கையை பொதுத்தளத்தில் விமர்சிக்கும் எந்த தகுதியும் இந்த சமூகத்தில் எவருக்கும் இல்லை. அவரவரின் குடும்ப வாழ்வின் நிகழ்வுகளை அவரவர் சார்ந்து விட்டுவிட்டு மார்க்க அடிப்படையில் தீர்வை காண்பதுதான் முறையை தவிர, ஒருவரை இழிவுபடுத்த இயக்கம் என்ற பெயரில் கட்ட பஞ்சாயத்து செய்து நடுத்தெருவில் நிற்க வைத்து அவமானப்படுத்துவதோ, வன்கொடுமை என்று ஒருவர் மீது மாபெரும் பழியை போடுவதோ வழிமுறை அல்ல. எந்த தூதரும் இதற்கு இவர்களுக்கு வழிகாட்டவில்லை. இன்னும் நான் இதில் பட்ட அநீதத்தை இந்த இடத்தில் எடுத்து கூறினால் பலரின் கண்ணியத்தை பற்றிய நாவுகள் பேச நேரிடும் என்பதைக் கண்டு இறைவன் மீது பயம் கொண்டு விலகிக் கொள்கிறேன். அவரவரின் வாழ்க்கையை, அதை சார்ந்திருக்கும் அம்சங்களை அவரவர்களோடு விட்டுவிடுங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்வை எப்படி பொதுத்தளத்தில் விமர்சிப்பதை யாரும் விரும்ப மாட்டீர்களோ, அதுபோன்று என் குடும்ப வாழ்வை பொதுத்தளத்தில் விமர்சிப்பதை நானும் விரும்பவில்லை. இதில் நான் இறைவனை பயந்து கொள்கிறேன். இதில் நான் எவருக்கும் அநீதம் செய்பவன் இல்லை. என் இறைவன் என் செயல்களின் நேர்மையைக் கொண்டு இது போன்ற குழப்பங்களிலிருந்து என்னை பாதுகாக்க போதுமானவன். மூன்றாவது விமர்சனங்கள் தனிப்பட்ட என் வியாபார பொருளாதாரத்தை பற்றிய குற்றச்சாட்டுகள். இவைதான் என் முன்னால் கேள்விகளாக குவிந்து கிடக்கிறது. என் வியாபாரம் என்பது என் இறைவன் எனக்கு வழங்கிய கல்வியை கொண்டும் அனுபவத்தை கொண்டும் இறைவன் அனுமதித்த செல்வத்தை ஹலாலான வழியில் பெறுவதற்கு நான் தொடங்கிய ஒன்று. இன்று நேற்று அல்ல, 15 ஆண்டுகள் முதல் இதுவரை இறைவன் அருளால் என் பொருளாதாரம் இந்த வியாபாரத்தின் அடிப்படையில் மட்டுமே அமைந்திருக்கிறது. இதற்கு என் இறை உதவிக்கு பிறகு 10 ஆண்டுகள் பல நாடுகளில் நான் உழைத்த நிறுவனங்களும், என் MBA மேல் படிப்பும், என் இறைமார்க்கத்தின் வியாபார வழிகாட்டலும் இதுவரை எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. நான் வியாபாரத்தின் மூலமாக மட்டுமே என் பொருளாதாரத்தை தேடுபவன். அழைப்பு பணியை முன்வைத்து அல்ல. அழைப்பு பணி என் நோக்கம், அது என் தொழில் அல்ல. வியாபாரமே என் தொழில். ஆனால் ஒரு அழைப்பாளன் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? இவ்வளவு பெரிய வியாபாரங்களையும் நிறுவனங்களையும் ஒரு அழைப்பாளன் எப்படி நடத்தலாம் என்று என் முன்னால் அவதூறுகளின் கேள்விகளை முன்வைத்தால் இதற்கு நான் பதில் கூற வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லை. நான் செய்யும் வியாபாரத்தின் நோக்கமே சுய ஒழுக்கத்தோடு வியாபாரம் செய்து செல்வத்தை ஹலாலான வழியில் சம்பாதித்து என் அழைப்பு பணியில் நான் சுதந்திரமாக இறைமுகத்தை நாடி செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர வேறெதுவும் இல்லை என்பதை என் இறைவன் நன்கறிந்தவன். 15 ஆண்டுகளில் எத்தனையோ ஏற்றிறக்கங்களை இந்த வியாபாரத்தில் கண்ட நான், நஷ்டலாபங்களை கண்ட நான், இன்று வரை இந்த வியாபாரத்தை பேணி பாதுகாத்து நடத்தி வந்த போதிலும் இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் என் தனிமனித பொருளாதார வாழ்க்கையின் அம்சங்கள் இன்று ஏன் பொது வழியில் விமர்சிக்கப்படுகிறது? அழைப்பு பணியில் இருப்பவன் வியாபாரம் செய்வதாலா, அல்லது அழைப்பு பணியில் இருப்பவன் சுய பொருளாதாரத்தோடு வாழக்கூடாது என்பதாலா, ஏழ்மையிலேயே ஒரு அழைப்பாளன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இந்த சமூகத்தில் வேரூன்றி நிற்பதாலா? எதனால்? இதற்கெல்லாம் பதில்கள் எங்கே இருக்கிறது? ஒருவன் வியாபாரத்தில் உயர்ந்து விட்டாலே இவன் ஹவாலா பணத்தை கொண்டு உழைப்பவன், 3ஆம் தர வியாபாரம் செய்பவன், அவரின் பினாமி, இவரின் பினாமி, அவரின் காசு, இவரால் முன்வந்தவன் என்ற கதைகளை ஏன் எடுத்துரைக்கிறீர்கள்? வியாபாரத்தில் சறுக்கினால் இவன் எதனால் தோற்றான், இவன் தோற்பான் என்று எங்களுக்கு தெரியும், இந்த நிலைக்கு வருவான் என்று தெரியும் என்று ஏன் கூச்சலிடுகிறீர்கள்? எவர் உயர்ந்தாலும் இங்கு யாரும் மகிழப் போவதும் இல்லை என்பதையும், எவர் தாழ்ந்தாலும் பழிபோ